லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனர் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் உவமையை கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று பொதுக்காலத்தின் 22வது வாரத்தின் வெள்ளிக்கிழமை. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33 முதல் 39 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த இறைவார்த்தை பகுதியை வாசித்து சிந்திக்க ஆரம்பிக்கின்ற போது எனக்குள்ளே ஒரு பயம் தோன்றியது. ஏன் தெரியுமா? என்ன விவிலியத்திலே நாம் பார்க்கும்போது எதெல்லாம் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்கிறாரு கடவுள்? செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு. எதெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதோ அதையெல்லாம் என்ன செய்கிறாரு கடவுள்? செய்ய சொல்கிறாரு. எதெல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறது? எதெல்லாம் பாவம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அப்படி தானே? அடிக்கிறது, உதைக்கிறது, 10 கட்டளைகள் ஒவ்வொன்றையும் மீறுறது எல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எது கஷ்டமாக இருக்குது? அன்பு செய்கிறது, இரக்கம் காட்டுறது, பரிவு காட்டுறது, இது போன்ற கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுதான் கடவுள் என்ன செய்கிறாரு? செய்ய சொல்கிறாரு. அதுபோல் தான் இன்றைக்குள்ள இந்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்ட போதும் சில நேரங்கள் நமக்கு வாசிக்கின்ற போது நமக்கு ஒரு ஆசை வரலாம். என்னது, அந்த பைபிள் பகுதி நமக்கு சாதகமாக இருக்குது, அப்படி தானே? ஏன் சாதகமாக இருக்குது? கடவுள் என்ன சொல்கிறாரு? இயேசு என்ன சொல்கிறாரு? நோன்பு இருக்கக்கூடாது. சரியா? நோன்பு இருக்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்லலை. அது வேற ஒரு தளத்தில் அவர் சொல்கிறாரு. என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் அந்த நோன்பினுடைய அவர்கள் ஏன் நோன்பிருந்தார்கள், எதற்கு நோன்பிருந்தார்கள் என்னெல்லாம் மோசையினுடைய சட்டத்திலும் அந்த இறைவாக்கு நூல்களிலும் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதை கண்டுதான் அது கடவுள் அவர்களோடு இல்லாத ஒரு தருணம் வரும். கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு இல்லாமல் போகின்ற ஒரு தருணம் வரும். அவர்கள் மீண்டும் கடவுளோடு ஒன்றித்திருப்பதற்காக தாங்கள் அழுது புலம்பி மனம் வருந்தி மீண்டும் அவர்கள் நோன்பு பார்த்து மீண்டும் கடவுளோடு ஒன்றிப்பதற்காக தான் பழைய ஏற்பாட்டில் நோன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டிலே இறைமகன் இயேசு புதிய ஒரு கண்ணோட்டத்தை தருகின்றார். அதாவது நோன்பு இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் அதை விடையும் மேலாக சொல்கிறாரு, மணமகனோடு இருக்கின்ற போது, மணமகனுடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற போது அவர்கள் நோன்பிருக்க தேவையில்லை என்று
காரணம், மணமகனுடைய அந்த பிரசன்னத்தில் இருக்கின்ற போது அங்கு எந்த கவலையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை, எந்த கஷ்டங்களும் இல்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். கடந்த வாரத்திலேயும் நாம் பார்த்தோம், இயேசுவை பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை நெருங்கி வந்து கேள்வி கேட்கின்ற நோக்கத்தோடு கேள்வி கேட்கின்றார்கள். இன்று இந்த நற்செய்தி பகுதியிலும் அவர்கள் நோன்பு பற்றிய கேள்வியை கேட்கின்றார்கள். மோசையினுடைய சட்டத்தை முன்னிறுத்தி அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். யோவானுடைய சீடர்கள் நோன்பிருக்கின்றார்கள், உமது சீடர்கள் ஏன் நோன்பிருக்கவில்லை என்று அதை முன்காட்டி அவர்கள் சொல்கின்றார்கள். பாசமிக்க ஒரு அழகான செய்தியை இறைவன் நமக்கு தருகின்றார். இறைவனோடு இருக்கின்ற சீடர்கள் இறைவனுடைய பிள்ளைகள், தன்னுடைய உடன்பிறப்புகள் என்று அவர்கள் கூடவே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை வேறு ஒரு கூட்டம், வேறு ஒரு நபர் வந்து கேள்வி செய்கின்ற போது இறைவன் அவர்களை விட்டு கொடுக்கவில்லை, அவர்களுக்கு விட்டு கொடுக்கவில்லை. தன்னுடைய பிள்ளைகளை அவருடைய கேள்விக்கும் மற்றவர்களுடைய இகழ்ச்சிக்கும் இறைமகன் இயேசு இங்கு அவர்களை விட்டு கொடுக்கவில்லை. மாறாக தன்னோடு சேர்த்து கொள்கின்றார், அவர்களை பாதுகாக்கின்றார். நம் ஒவ்வொருடைய வாழ்வும் இதில்தான். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்று, தூய ஆவியினுடைய பிரசன்னத்தில் நிறைய பெற்று, தூய ஆவியால் வழி நடத்தப்படுகின்ற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய அன்பு பிள்ளைகள் என்று முத்திரை குத்தப்பட்ட நாம் ஒவ்வொருவரையும் இன்று கடவுள் கைவிடவே இல்லை, கடவுள் கைவிடுவதும் இல்லை. அவர் தாங்கி நிறுத்துகின்றார். தவறுகள் செய்யும் போது, பலவீனங்கள் வருகின்ற போது, குற்றம் குறைகள் செய்கின்ற போதும் அவர் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று தாங்கி நிறுத்துகின்றார். தன்னால் முடிந்த வரைக்கும் அவர் தன்னோடு சேர்த்து கொள்கின்றார். தன்னோடு சேர்ந்து வழி நடக்குமாறு தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் பொழிகின்றார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய மகன் மகள் என்ற நிலையில் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். இப்படி பழைய ஏற்பாட்டில் அந்த நோன்பினுடைய கண்ணோட்டம் என்பது ஒன்றாக இருக்க, இங்கு இறைமகன் இயேசு புதிய ஏற்பாட்டிலே மணமகனோடு இருக்க, மணமகனுடைய அழைப்பிலே மகிழ, மணமகனுடைய பிரசன்னத்திலே இருந்து மகிழ்வதற்கான புதிய ஒரு கண்ணோட்டத்தை இறைவன் கொடுக்கின்றார். அதை தான் நாம் வாசிக்கின்றோம். இயேசு சொல்கின்றார், மணமகன் மண விருந்தினர்களோடு இருக்கும் வரை நோன்பு இருக்கலாமா என்று கேட்கின்றார். இந்த சதுசேயர்கள் எல்லாம் மோசையினுடைய சட்டத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு நடக்கின்றார்கள். குறிப்பிட்ட காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மீட்பர் வருகின்ற போதும், மீட்பர் வந்து பல அற்புத அதிசயங்களை செய்கின்ற போதும் இந்த சதுசேய கூட்டம் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, கண்டு கொள்ளவில்லை. மீட்பருக்கு இடையிலேயே அவர்கள் மீண்டும் மீட்பரை தேடி கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டத்தை நாம் காண முடியும். அதுபோல்தான் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், இயேசுவினுடைய அடையாளம் கேட்டு, வானத்திலிருந்து அடையாளத்தை கேட்டு சோதிக்கின்ற ஒரு தலைமுறையாக இவர்கள் இருக்கின்றார்கள். வானத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடையாளம், மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது கிறிஸ்துநாதர். அவரிடமே அடையாளத்தை கேட்டு சோதிக்கின்றார்கள். இப்படி வாழ்க்கை முழுவதுமாக மீட்பர் தன்னோடு இருந்தும் பல அற்புதங்களை செய்தும் அடையாளங்களை செய்தும் நோய்களை குணப்படுத்தியும் அவர்களை வழி நடத்தியும் ஏராளமான காரியங்கள் செய்தும் அவர்கள் மீட்பரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்கே கடவுள், எங்கே மீட்பர், எங்கே என்னுடைய துணைவர், எங்கே என்னுடைய தலைவர் என்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று நம்முடைய வாழ்வும் இப்படிதான் இருக்கின்றது. பாசமிக்கவர்களே, நற்கருணை பேழையில் நற்கருணை நாதர் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும், நாம் உணர்கின்றோம், நாம் விசுவசிக்கின்றோம், ஏற்று சொல்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வு காரணமாக அந்த நாதருடைய பிரசன்னத்தை நாம் இழக்கின்றோம். இந்த இடத்தை விட்டு வெளியே செல்கின்ற போது, நற்கருணை நாதரை உட்கொண்ட பிறகு வெளியே சொல்கின்ற போது மீண்டும் நமக்குள்ளாடியே ஒரு கேள்வி வருகிறது, என்னில் நற்கருணை நாதர் கடவுள் இருக்கிறாரா, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கின்றதா, கடவுள் என்னோடு கூடவே இருக்கிறாரா என்ற பல கேள்விகளும் நமக்குள்ளே வருகின்றது. அதற்கு தான் இயேசு இங்கு அழகான உவமையை இயேசு கூறுகின்றார். புதிய ஆடையும் பழைய ஆடையும், புதிய ரசமும் பழைய ரசத்திற்குமான வித்தியாசத்தை இயேசு எடுத்து கூறுகின்றார். இங்கு பழைய ஆடையும் பழைய ரசவுமாக பரிசேயர் கூட்டம் இருக்கின்ற போது, புதிய ஆடையும் புதிய ரசவுமாக இயேசுவினுடைய கூட்டம் இருக்கின்றது. இன்று இறைவன் நமக்கு தருகின்ற அழைப்பும் இதுதான். விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, பழைய ஆடையோடு, கிழிந்த ஆடையோடு புது துணியிலிருந்து, புது ஆடையிலிருந்து யாரும் ஒட்டு போடுவதில்லை என்று. பாசமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்விலும் கூட
நமக்கு எது எது தேவையோ, எந்தெந்த இடங்களில் தேவையோ அதை மட்டும் சரி செய்கின்றவர் அல்ல கடவுள். முழுமையாக நம்மை விசுவசிக்கின்றவர். எடுத்துக்காட்டாக, நம்முடைய உடலில் ஒரு நோய் இருக்கின்றது என்கின்றது, தலையில் ஒரு நோய் இருக்கின்றது, அதற்காக நாம் ஜெபிக்கின்றோம் என்றால் அதை மட்டும் தொடுகின்ற, அதை மட்டும் சுகப்படுத்துகின்ற கடவுள் அல்ல. மாறாக முழுவதுமாக அந்த நபரை முழுவதுமாக தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும், அதுபோல்தான் வாழ்க்கையினுடைய பல சிக்கல்களிலும் நாம் ஒன்றிற்காக ஜெபிக்கின்ற போது அந்த ஜெபத்தையும் அவர் கேட்டருளி அதைவிட மேலாக நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்கின்ற இறைவன். நமக்கு எது தேவையோ அது மட்டுமல்ல, நமக்கு எங்கே தொடுதல் தேவையோ அதை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வில் எந்த இடத்தில் நன்மை தேவைப்படுகிறதோ அதை மட்டுமல்ல, எங்கு நமக்கு வாழ்வு தேவைப்படுகிறதோ அந்த இடத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக நம்மை சுகப்படுத்த, நம்மை வழிநடத்த இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நாம் அதற்கு இணைகின்றோமா, நாம் அதற்கு நம்மை விட்டு கொடுக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். பாசமிக்கவர்களே, இறைமகன் இயேசு பழைய ஆடையை களைந்து புதிய ஆடையை நமக்கு உடுப்பிக்கின்றார். அது தன்னுடைய மீட்பால், அதாவது கல்வாரி பலியில் தான் சிந்திய திரு இரத்தத்தினுடைய சக்தியால் புதிய மீட்பின் ஆடையை நமக்கு தருகின்றார். சத்ருவினுடைய நோய்களுடைய போராட்டங்களிலிருந்து, வாழ்க்கையில் வருகின்ற பல்வேறு விதமான சிக்கல்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக மீட்பின் ஆடையை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நாம் இனிமேல் பழைய ரசமாக அல்ல, புதிய ரசமாக கிறிஸ்துவனுடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் அறிந்துகின்ற போது அவருடைய திருவுடலில் பங்கு கொள்கின்ற புதிய ரசமாக, புதிய இரத்தமாக நாமும் அவரில் உருவெடுக்க இறைவன் நமக்கு அழைக்கின்றார். பாசமிக்கவர்களே, கிழிந்த பாலடைந்த வாழ்வுக்கு ஒட்டு போட அல்ல, அதை முழுமையாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க இறைவன் தயாராகின்றார். பாசமிக்கவர்களே, இறுதியாக உங்களுக்கு 3 மாத்திரைகளை நான் தருவதற்காக விரும்புகிறேன். இன்று நீங்கள் வீட்டிற்கு சென்று சாப்பாட்டிற்கு பிறகு தூங்குவதற்கு முன்னால் 3 மாத்திரைகளை நீங்கள் எடுக்க வேண்டும். மாத்திரை 1 பிலிப்பியர் 4:4. அடுத்தது மாத்திரை 2 ரோமையர் 12:12. அடுத்ததாக திருப்பாடல் 32ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனம். இப்படி 3 மாத்திரைகளை நீங்கள் இன்று கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இந்த 3 மாத்திரைகளும் கடவுளில், கிறிஸ்துவில் எப்படி மகிழ்ந்திருக்க வேண்டும், களி கூற வேண்டும் என்பதை பற்றியே ஆகும். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம ஒருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.